பான் கார்டு கூட ஆதார் கட்டாயமா லிங்க் பண்ணியிருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை உள்ளது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இது எதற்காக கட்டாயமாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பான் கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா, ஆதார் இல்லாம பான் கார்டு எடுக்க முடியாது. ஆதார் வச்சுதான் கண்டிப்பா பான் கார்டு அப்ளை பண்ணுவோம். இதுவே வந்துட்டு ஆதார் வரக்கூடியதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா, ஆதார் இல்லாம தான் பான் கார்டு எடுத்தாங்க. அப்போ ஒரு சில பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டினை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். இது மூலமா அவங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸ ஒவ்வொரு பான் கார்டுலயும் அவங்க இன்க்ளூட் பண்ணி காமிக்கும் பொழுது அவங்களுக்கான இன்கம் குறைவாக காண்பித்து கவர்மெண்ட்டுக்கு கரெக்டான டாக்ஸினை பே பண்ணாமல் ஏமாற்றம் செய்து வருகின்றனர். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஆதாருடன் பான் கார்டினை கட்டாயமாக லிங்க் பண்ண வேண்டும் என்ற ஒரு திட்டத்தினை மத்திய அரசு கொண்டு வந்தது. இதுவே நம்ம ஆதார் கார்டு கூட பான் கார்டு லிங்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆதாருடன் ஒரு பான் கார்டினை மட்டுமே தான் லிங்க் பண்ண முடியும். அதுவே பான் கார்டுல உள்ள டீடைல்ஸும் ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய டீடைல்ஸும் கரெக்டா மேட்ச் ஆனா மட்டும்தான் நம்மளால ஆதாருடன் பான் கார்டினை லிங்க் பண்ண முடியும். இதன் மூலம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டினை வைத்திருக்கக்கூடிய நபர்களை தடை பண்ண முடியும். இதன் மூலமா ஒரு பான் கார்டுல மட்டும்தான் அவங்களோட இன்கம் ஃபுல்லுமே காண்பிக்க முடியும். அப்போ அவங்க கரெக்டான டாக்ஸ் பேமெண்டினை கவர்மெண்ட்டுக்கு செலுத்த முடியும். எனவேதான் போலி பான் கார்டுகள் மூலமாக பண மோசடி நடப்பதை தடுப்பதற்காக பான் எண்ணோட ஆதார் எண்ணை இணைக்குமாறு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இதற்கு பல முறை அவகாசமும் கொடுத்து வந்தது. ஆனாலும் இன்னும் பல பேர் ஆதாருடன் பான் கார்டை லிங்க் பண்ணாம தான் இருக்காங்க. இவர்களுக்கான ஒரு கடைசி வாய்ப்பாகத்தான் வரும் டிசம்பர் 31 இதற்கான கடைசி தேதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலும் அவங்க லிங்க் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பான் கார்டை டோட்டலாவே ரத்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க புதுப்பிக்கிறதோ ரொம்ப கடினமான ஒரு நடைமுறைதான் அப்படின்னு அரசு வட்டார தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ இது வரைக்கும் நீங்க பான் கார்டு ஆதாரோட லிங்க் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் 31க்குள்ள லிங்க் பண்ணிடுங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பான் கார்டும் ஆதார் கார்டும் கரெக்டான டீடைல்ஸ், அதாவது ரெண்டும் மேட்ச் ஆனா மட்டும்தான், நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க லிங்க் பண்ண முடியும். அப்போ நீங்க ஆதார்லயோ இல்ல பான்லயோ கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டுலயும் பான் கார்டுலயும் மேட்ச் ஆகாத நபர்களுக்கு, அதாவது இப்ப நேம்ல ஒருத்தவங்களுக்கு இனிஷியல் முன்னாடி இருக்கும் ஆதார் கார்டுல, அதுவே பான் கார்டுல பாத்தீங்கன்னா இனிஷியல் பின்னாடி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதும் பானையும் ஆதாரையும் லிங்க் பண்ண முடியாது. பான்ல எப்படி இருக்கோ அதே போல ஆதார்ல இருக்கணும், ஆதார்ல எப்படி இருக்கோ அதே போல பான்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க லிங்க் பண்ண முடியும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, ரெண்டும் சேமா தான் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிடும். அதுக்கு நீங்க பெனால்டி பேமெண்ட் மட்டும் 1000 rupees செலுத்த வேண்டி இருக்கும். இப்போ எனக்கு சேமா இல்ல, நான் எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களோட நேம் ஆதார்ல இருக்கதான் கரெக்டா இருக்கு இல்ல பான் கார்டுல இருக்கதான் கரெக்டா இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்ப எதுல உங்களுக்கு கரெக்டா இருக்கோ அதை ஒரு ப்ரூஃபா வச்சு அடுத்த இதுல பான் கார்டுல கரெக்டா இருக்குதுன்னா அதை வச்சு நீங்க ஆதார்ல சரி பண்ணிக்கீங்க. இல்ல ஆதார்ல கரெக்டா இருக்குதுன்னா ஆதாரை வச்சு பான்ல சரி பண்ணிக்கீங்க. இது ரெண்டத்தையும் சரி பண்ணி நீங்க ஈக்குவலா கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பான் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ற ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணலாம். பான் ஆதார் லிங்க் பண்றதுக்கான பேமெண்ட் 1000 rupees செலுத்தி அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு 48 ஹவர்ஸ்ல லிங்க் ஆயிடும். அதுக்கு முன்னாடி அந்த கரெக்ஷன் பண்றதுக்கான இடைவெளி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஆதார்ல கரெக்ஷன் பண்றீங்கன்னா எப்படியும் ஒரு 1 வீக்காவது டைம் எடுத்துக்கும். அதுவே பான் கார்டுல கரெக்ஷன் பண்றீங்கன்னா 15 days ஆகும். அப்போ நீங்க இந்த டிசம்பர் 31க்குள்ள எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இப்பவே உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். இப்போ பான் கார்டு பத்தின தகவல் அனைத்தையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் லிங்க் பண்ணாம இது போல இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதற்கான ஆன்சர் என்னவோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன்.